தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆமேன். அழகா தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் போதோ அல்லது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை தியானிக்கும் போதோ அதுக்கு முன்னாடியே நமக்குள்ளார நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்த போகிறேன், ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்க போகிறேன், அல்லது நான் வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறேன்னு சொல்லும் போதே நமக்குள்ளார ஒரு அனல் மூலணும் உள்ள, அதாவது அந்த தாகம். அப்படின்னா வாஞ்சையாய் நம்மளோட இருதயம் தாகத்தோடு இருக்கும்போது அந்த அனல் கடந்து வரும். அந்த அனல் கடந்து வருகிற வேளையில நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்குள்ளார ஆண்டவர் அந்த அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளார இறங்கும் போது அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். தேவ சமூகத்துக்கு போன உடனே ஜெபம்னு சொல்லி உட்காந்துடக்கூடாது. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வேதத்தை நல்லா தியானிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும், நான் அதை சொல்ல வரல. ஆனா எனக்கு ஆண்டவர் இதை தான் சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் நல்ல வேத வசனத்தை தியானிச்சு, வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது இல்லையா, அந்த ஆவியும் ஜீவனும் நமக்குள்ள தெளிவா இறங்கின பிறகு நம்மளுடைய வாயை திறந்து நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு அழகா எட்ட ஆரம்பிக்கும். அதனால தவறு கிடையாது. சிலர் நீங்க ஜெபிச்ச பிறகு பைபிள் வாசிப்பீங்க, நான் தவறுலாம் சொல்ல வரல. இந்த வசனத்தின்படி இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு. தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை வைத்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல 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 அவர் நமக்கு செய்ததை நினைச்சு நம்மளோட இருதயம் அப்படியே அக்கினி மூள ஆரம்பிக்குமா, அப்படியே அனல் கொள்ள ஆரம்பிக்குமா. அதுக்கு பிறகு அந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாகவே அந்த விண்ணப்பமானது தேவ சமூகத்துக்கு எல்லா வானமண்டல சேனைகளை எல்லாம் ஒட்டச்சிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து போகும். கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை நிறைவேற செய்வார். ஆமேன்.